अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। वअलैकुम सलाम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। नहमदुहु नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला अन शानि हबीबिही तालीमा व तकरीमा व मुख़बिरा व आमिरा। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला रसूलिका सय्यिदिना व नबियिना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम। புகழனைத்தும் நம்மை படைத்த அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலா அவனொருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை சற்றும் பிசகாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், ஸ்வாலிஹீன்கள், மேலும் நாம் மற்றும் நம்மை சார்ந்த அத்தனை நபர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் செய்த மிக பெரும் பாக்கியம் நம்மை எல்லாம் முஸ்லீமாக படைக்க செய்து கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே நம்மளை கொண்டு வந்தான். இன்னும் புனிதமிகு இந்த ரமலானுடைய இரவை உயிர்ப்பிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். வல்ல அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் இந்த ரமலானுடைய இரவை ஹயாத்தாக்கி உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த நசீபை அல்லாஹ் நம் அத்தனை நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து ரமலானுடைய இரவுகளிலே புனிதமிகு இந்த ரமலானுடைய மாதத்தில் நாமெல்லாம் முன்னெடுக்க வேண்டிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய ஒரு சில நல்ல அமல்களை எல்லாம் குறித்து வரிசையாக நாம் பார்த்து வந்தோம். இரவு தொழுகை, குர்ஆன் ஓதுதல், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தல், அதே மாதிரி துஆ கேட்குதல், இது மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு இபாதத்துகளையும் குறித்து வெவ்வேறு விஷயங்களை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வரோம். அதன் அடிப்படையில் ரமலான் அப்படின்னு வந்துட்டாலே பெரும்பாலான மக்கள்கள் இந்த இபாதத்திலே நிறைய இன்று அதை செய்யக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இபாதத்து ஒரு மனிதன் செய்வதற்கு ஆக சிரமமான, கஷ்டமான இபாதத்துகளாக இமாம்கள் இதை சொல்றாங்க. ஒரு மனிதனை தொழுக சொல்லிட்டா அவர் ஒழு செஞ்சு நின்று தொழுகிறது கூட கொஞ்சம் அவருக்கு ஈஸியான ஒன்றாகத்தான் இருக்கும். அவரை ஹஜ்ஜு செய்ய சொன்னா அது கூட அவருக்கு சிரமமாக தெரியாது. இல்லை வேறு சில அமல்கள் குர்ஆன் ஓத சொன்னாலோ அது அவர்களுக்கு கஷ்டமா தெரியாது. ஆனால் அவர்கள் விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்க அப்படின்னு சொன்னா அது அவர்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப சிரமமான, கஷ்டமாக, அது நல்லோர்கள் அல்லாத, நல்லடியார்கள் அல்லாதவர்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத். அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற நல்லடியார்கள் அத்தனை நபர்களும் விரும்பக்கூடிய ஒரு இபாதத்து தான் என்ன அப்படின்னு சொன்னா சதகா. நம்ம நேசிக்கக்கூடியதை, பிரியப்படக்கூடியதை அல்லாஹ்வுடைய பாதையில் அவனுக்காக கொடுப்பதற்கு பேர் சதகா. நாம் எதையெல்லாம் நம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டும், நமக்கு தேவை என்று நாம் எண்ணுகிறோமோ அதை அடுத்தவருக்காக, அல்லாஹ்விற்காக வேண்டி அடுத்தவரிடத்தில் நாம் கொடுப்பதற்கு பேர் சதகா. இந்த சதகா அப்படிங்கிற இது மற்ற நாட்களில், மற்ற மாதங்களில் நாம் அதிகம் செய்வதோடு இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம பெரும்பாலும் அதிகமான நபரிடத்தில் இது காண கிடைக்கும். நிறைய பேர் இந்த ரமலானுடைய மாதத்திலே சதக்காக்கள் கொடுப்பாங்க. அதுபோக வளமையாக கொடுக்க வேண்டிய ஜக்காத்தையும் இந்த ரமலானுடைய மாதத்துல தான் அவங்க நிறைவேற்றுவாங்க. பொதுவாக சதக்காவை குறித்து அல்லாஹ் நமக்கு என்ன வழிகாட்டுகிறார்? குர்ஆனிலே அல்லாஹ் சதக்கா செய்பவர்களை பற்றி எப்படி பேசுகிறார்? சதக்கா செய்யக்கூடிய ஒழுக்கங்களை அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லித் தருகிறார்? என்னென்ன ஒழுக்கங்களை நாம் சதக்கா செய்யும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? அப்படி சதக்கா செய்வதால் நமக்கு கிடைக்கிற பலன்களும் நன்மைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் ஹதீஸிலும் ஆயத்திலும் நமக்கு என்ன செய்திகளை சொல்லி தராங்க அப்படிங்கிற செய்தியை தான் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்க செலவு செய்யும். நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க அப்படின்னோட நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை, சேர்த்து வச்சதை, நம்முடைய செல்வத்தை எடுத்து நாம செலவு செய்ய போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சு 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சேன், அதுல இருந்து 10,000 ரூபாவை நான் அல்லாஹ்வுடைய பாதையில நான் சதக்காவாக கொடுத்தேன் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல. உண்மையில் அந்த 1 லட்ச ரூபாய் பணத்தையுமே
அது 1,00,000 1 கோடியோ அல்லது 10,000 அது நமக்கு கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நான் கொடுத்ததுல இருந்து நீங்க செலவு செய்யுங்க, உங்களுடைய பணத்திலிருந்து நீங்க சதக்கா செய்யுங்கன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லல. நான் உங்களுக்கு கொடுத்ததுல இருந்து நீங்க சதக்கா செய்யுங்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித்தரான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எப்படிப்பட்ட சதக்கா செய்தாலும் அல்லாஹ் அதை அறிவான். அதாவது சில இடங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான், வ அன் தஸத்தகு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமுன், நீங்கள் சதக்கா கொடுப்பது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின் அவ் நதர்தும் மின் நதரின் ஃபஇன்னல்லாஹ யஅலமு, நீங்கள் என்ன சதக்காவை நீங்கள் எப்படி கொடுத்தாலும் அல்லாஹ் அதை அறிந்தவனாகவே இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உண்மையிலே சதக்கா கொடுப்பவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை. நிறைய சதக்கா கொடுத்துக்கிட்டே வராங்க, நிறைய சதக்காக்கள் அவர்கள் கொடுக்குறாங்க, தான தர்மங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்க எதை பற்றியும் பயப்பட வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு உலகத்தை நினைச்சோம் அவங்க கவலைப்பட வேண்டாம், மறுமையை நினைச்சோம் அவங்க கவலைப்பட வேண்டாம். ஏதேனும் நமக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அவங்க என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். நிறைய சதக்காக்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் எந்த ஆபத்தை விட்டும் அவர்கள் பயப்பட வேண்டிய, எந்த ஆபத்தை கண்டும் அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளை வருங்காலத்தை குறித்தோ அவர்கள் நிலையை குறித்தோ அவர்கள் கவலைப்பட வேண்டிய தேவையுமே இல்லை. இது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், அல்லாஹ்வுடைய அதாவது அவர்களுடைய பணத்தை யார் செலவு செய்கிறாரோ, பில் லைலி வன் நஹாரி சிர்ரம் வ அலானியா, அது வெளிப்படையா செலவு செஞ்சாலும் சரி, மறைமுகமாக செலவு செய்தாலும் சரி, பில் லைலி வன் நஹார், அது பகலாகவும் இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், வெளிப்படையாக இருக்கட்டும், மறைமுகமாக இருக்கட்டும், யார் தன்னுடைய செல்வத்தை அவர்கள் செலவு செய்கிறார்களோ ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய கூலி யாரிடத்துல இருக்குதுன்னா யாருக்கு இருக்கு, அல்லாஹ்விடத்தில் அவருடைய கூலி இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எந்த கவலையும் அவர்களுக்கு என்ன கிடையாது. அல்லாஹ்வே அந்த ஆயத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்பவர்களை குறித்து அல்லாஹ் சொல்றான். கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஸதகத்து புர்ஹான், உண்மையில் ஈமான் இருக்குதுன்றதுக்கு ஆதாரமே என்ன அப்படின்னு சொன்னா அது புர்ஹான் அப்படின்னா ஆதாரம்னு அர்த்தம். உங்களுடைய ஈமானுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா சதக்கா. எங்க நம்ம கிட்ட இருந்து போயிட்டா போயிடுமே, பணம் குறைஞ்சதுமேங்கிற எண்ணம் இல்லாம நாம எப்போ கொடுக்கிறோமோ அந்த கொடுக்கக்கூடிய சதக்கா தான் நமக்கு ஆதாரமாக நம்முடைய ஈமான், அல்லாஹ் நமக்கு இதை பகரமாக்கி தருவான், அல்லாஹ் இதை நமக்கு போதுமாக்குவான், அவனே இந்த பணத்துக்கு அவனே பொறுப்புதாரின்னு சொல்லி நம்முடைய ஈமான் முழுமை பெறும். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சதகத்து புர்ஹானும், சதக்கா என்பது என்ன, அது நம்முடைய ஆதாரம்ங்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ நம்ம சதக்காவில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கங்கள், சில ஒழுக்கங்கள், ஒரு 6 ஒழுக்கங்களை நம்ம ஹதீஸ்கள்ல இருந்து ஒன்றெடுத்து நாம் சேர்த்திருக்கிறோம். முதல் ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதமு தஹ்கீரு ஷையுன் ஃபில் சதக்கத்தி, அதமு தஹ்கீர் அப்படின்னா லேசாக கேவலமாக பார்க்காமல் இருக்க வேண்டும். அதாவது ஒரு சதக்கா கொடுக்குறோம், என்னப்பா சதக்கா கொடுத்த, ஒருத்தர் சொல்றாரு நான் சதக்கா கொடுத்தேன், என்ன சதக்கா கொடுத்த, நான் ஒரு 10 ரூபா சதக்கா கொடுத்தேன், இது என்ன 10 ரூபா தான் சதக்கா கொடுத்தியா, நான் 10,000 ரூபா கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறேன், நீ 10 ரூபா கொடுத்துட்டு பெருசா சதக்கா கொடுத்தேன்னு பேசிக்கிறேன். அது 10 ரூபாயோ 10,000மோ, அந்த செல்வத்தை அவர் கொடுக்கிற சதக்காவை அது என்னவா வேணா இருந்துட்டு போகுது, எவ்வளவு குறைவா வேணா இருந்துட்டு போகுது, ஒரு சின்ன பேரிச்சம்பள துண்டாக கூட அது இருந்துட்டு போகுது, அது ஒண்ணுமில்லாத ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயமாக அவர் சதக்கா செய்தாலும், அது 1 ரூபாவோ 2 ரூபாவோ அது எதுவாக இருந்தாலும் அது சதக்கா செய்தால் அது சதக்காங்கிற கணக்கில் தான் வருமே தவிர அது அது சிறிய சதக்கா அல்லது அது ரொம்ப பெருசுன்னு சொல்லி சதக்காவை தஹ்கீர் செஞ்சு அதை ஏளனப்படுத்தி அதை நம்ம பார்க்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு திர்ஹம் சபக திர்ஹமுன் மிஅத் அல்ஃப் திர்ஹம், ஒரு திர்ஹம் 1,00,000 திர்ஹத்தை முந்தி விட்டதுங்கிறார். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பதிவு செய்யப்பட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு திர்ஹம் 1,00,000 திர்ஹத்தை முந்தி விட்டது. உடனே இப்ப கேள்வி வருது இல்லையா, ஒரு திர்ஹம் 1,00,000, ஒரு திர்ஹம் 1,00,000 திர்ஹத்தை முந்திடுச்சுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அது எப்படி முந்துச்சு? ஒரு திர்ஹம் எப்படி 1,00,000 திர்ஹத்தை முந்துச்சு கேட்கிறாங்க. காலு கைஃப் எப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் இடத்துல 2 திர்ஹம் தான் இருந்தது. காலலி ரஜுலின் திர்ஹமானி தஸத்தக பி அஹதிஹிமா,
ஒரு மனிதர்கிட்ட 2 திர்ஹம் தான் இருந்துச்சு, அதுல 1 திர்ஹம் செய்றாரு. இன்னொரு மனிதர்கிட்ட ஒரு பெரிய கசானாவே இருந்துச்சு, அதுல இருந்து 1,00,000 திர்ஹம் எடுத்து சதக்கா செய்றாரு. அவ்வளவுதான் ஹதீஸ், அவ்வளவுதான் முடியுது. இதுவே நீங்க புரிஞ்சுக்கங்க விளக்கத்தை. நிறைய வச்சிருக்கிறவர் 1,00,000 திர்ஹம் கொடுக்கிறதோ, ஒண்ணுமே இல்லாதவர் அவர்கிட்ட இருக்கிற 2 திர்ஹத்துல 1 கொடுக்கிறது 1,00,000 திர்ஹத்தை காட்டிலும் இந்த 1 என்னது பெருசுங்கிறாங்க. சொல்ல வர செய்தி புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, 1 திர்ஹம் 1,00,000 திர்ஹத்தை அதை தாண்டிச்சு. 1 திர்ஹம் தானேன்னு பார்க்க கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ஒரு சின்ன பேரிச்சம்பழம் அதனுடைய மதிப்பு என்ன தெரியுமா? நீங்க சதக்கா செய்யும் போது, மா தஸத்தக அஹதுன் பி ஸதகத்தின் மின் தீபின் லா யக்பலுல்லாஹு இல்ல தீப் இல்லா அஹதஹா ரஹ்மான் பி யமீனிஹி. நீங்க சதக்கா கொடுத்தா அல்லாஹ் அதை அவனுடைய கரத்தால் அவன் அதை எடுத்துக் கொள்கிறான். வ இன் கானத் தம்ரத்தன் ஃபி கஃபிர் ரஹ்மான், அது ஒரு சின்ன பேர்ச்சம்பளமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கையில ஒரு சின்ன பேர்ச்சம்பளத்தை நீங்கள் சதக்கா, நீங்க எதை சதக்கா கொடுத்தாலும் அல்லாஹ் அதை அவனுடைய கையால் எடுத்துக் கொள்கிறான்றாங்க ஹதீஸ்ல. நீங்க கொடுக்கிறது வாங்குறது அல்லாஹ்வுடைய கைங்கிறான். அது அல்லாஹ்வுடைய கையில ஒரு பேர்ச்சம்பளத்தை நீங்கள் கொடுத்தாலும் ஹத்தா தக்கூனு அஅலமு மின ஜபல், அது ஒரு மலையை விட பெருசுங்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமிதியில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், ஒரு பேரிச்சம்பழம் அல்லாஹ்விடத்திலே அது சதக்காவாக போகிற போது ஒரு மலையை விட பெருசு அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தராங்க. ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, சதக்காவை நாம ஒரு சாதாரண அது சின்ன சதக்கா 10 ரூபா 5 ரூபான்னு சொல்லி நம்ம ஏளனமா பார்க்காம, நம்மளால எவ்வளவு முடியுமோ நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம சதக்காவை நாம் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2வது ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் வணக்கம் செய்வதும் அது சதக்கா தான். அல்லாஹ்வுக்கு இபாதத்துகளும் நாம் செய்கிற சில நல்ல நல்ல காரியங்களும் அது சதக்கா தான். அதாவது நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாத்துக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சதக்கா செய்வதற்காக வேண்டி. ஹதீஸ்ல அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுது, யுஸ்பஹு அலா குல்லி சுலாமின் மின் அஹதிக்கும் சதகத்து. உங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் காலையில் விடுகிற பொழுது அது சதக்காவை எதிர்பார்க்குது. என்ன அந்த ஹதீஸுக்கு விளக்கம் ஷரஹ் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, உங்கள் கை, உங்கள் கால், உங்கள் உடம்பு, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் சரி, அது இதயமாக இருக்கட்டும், அது லங்ஸா இருக்கட்டும், அது கிட்னியா இருக்கட்டும், அது பிரெயினா இருக்கட்டும், உங்க கண்களாக இருக்கட்டும், காதா இருக்கட்டும், ஒவ்வொரு உறுப்புகளும் காலையில விடியும் போது அந்த உறுப்புகள் எல்லாம் சதக்காவை எதிர்பார்க்குது. எதுக்கு சதக்காவை எதிர்பார்க்குது? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக. காலையில நாம விடிகிறோம், எந்திரிச்சோட முழிச்சோடனே ஹார்ட் பீட் கரெக்டா இருக்குது, நம்மளுடைய பிரெயினிங் ஆகுது, அது கரெக்டா வேலை செய்யுது, நம்முடைய கண்கள் தெளிவா தெரியுது, நம்மளுடைய நாவல பேச்சு வருது, நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சரியா செயல்படுது. இப்படி உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் அதனுடைய வேலையை அது கரெக்டாக அது செய்வதின் காரணமாக ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி சதக்காவை எதிர்பார்க்கணும். அப்படி நம்ம என்ன சதக்கா நம்ம செய்ய முடியும்? அந்த ஹதீஸுடைய தொடர்ல வருது, வகுல்லு தஸ்பீஹத்தின் சதக்கத்து, ஒவ்வொரு தஸ்பீஹும் சதக்கா. நீங்க சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் நீங்க செய்யற ஒவ்வொரு தஸ்பீஹும் சதக்கா. எதுக்கான சதக்கா? நம்ம உடல் உறுப்புகள் எதிர்பார்க்கிற சதக்கா. வகுல்லு தம்ஹீதத்துன் சதக்கா, ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹும் அது சதக்கா. வகுல்லு தஹ்லீலத்துன், அல்லாஹ் அக்பர் நாங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது என்னது? சதக்கா. வகுல்லு அம்ரின் பில் மஅரூஃபி சதக்கா, நீங்க நல்ல விஷயத்தை ஒருத்தரை பார்த்து ஏவரி, காலையில் எந்திரிச்சோன்னு ஒருத்தரை தொழுக போங்கிறீங்க, அவரை பார்த்து ஒரு நல்லது செய்ய சொல்றீங்க, அது சதக்கா. ஒருத்தர் தவறு செய்ய போற, அதை தடுக்கிறீங்க, நஹியனில் முன்கர் சதக்கத்து, ஒரு விஷயத்தை தடுப்பதும் சதக்கா. நம் உடல் உறுப்புகள் சதக்காவை எதிர்பார்க்குது. இப்படி எல்லாமே சதக்கான்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுடைய கடைசியில சொல்றாங்க, யுஜ்ஸா மின் தாலிக ரகஅத்தைனி யர்கவுஹுமா மின் லுஹா, லுஹாவுடைய 2 ரக்காத் அதுக்கு போதுமான ஒன்று. அதாவது லுஹாவுடைய 2 ரக்காத் தொழுதா உடல் உறுப்புகளுக்கான சதக்காவை நீங்க கொடுத்த மாதிரி அல்லாஹ் உங்களுடைய அன்றைய நாள் உடல் ஆஃபியத்திற்கு, உடல் முழுக்க எல்லா உறுப்புகளையும் சரியாக செயல்பட வைத்ததற்கு நீங்க கொடுக்கிற விலை, நன்றி செலுத்துகிற சதக்கா என்ன அப்படின்னா லுஹாவுடைய தொழுகையில அந்த ஹதீஸை முடிக்கிறாங்க. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3வது ஒழுக்கம் என்னன்னா, நல்ல விதத்தில் சதக்காவை கொடுக்கணும். சதக்காவை நல்ல எண்ணத்தில் நாம் கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாசி
வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபமஸலுஹு கமஸலி ஸஃபான். ரொம்ப அற்புதமான உதாரணத்தோடு அல்லாஹ் அதை ஒப்பிட்டு சொல்றான். லா துப்திலு சதகாத்திக்கும்னா உங்களுடைய நீங்க சதக்கா கொடுக்குறீங்க, அந்த சதக்காவை வீணாக்கிறாரு. மூணாவது ஒழுக்கம் என்னன்னா நல்ல எண்ணத்தோடு சதக்கா கொடுக்கணும். அந்த சதக்காவை கொண்டு போய் ரியான்னாஸ், அதாவது மக்களுக்கு பல பேத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சதக்காவை கொடுக்குறாரு. நல்ல விதத்துல சதக்கா கொடுக்கணும். லா துப்திலு சதகாத்திக்கும்னா நீங்க சதக்கா கொடுக்கறதே வேஸ்ட், வீண். அதை வீணாக்கி விடாதீர்கள். எப்படி வீணாக்கி விடாதீங்க? கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியாஅன்னாஸ், மக்களை பல பேத்துக்கு அவர் பெரிய கொடை வள்ளல், அவரா மிகப்பெரிய முசத்திக், அவர் நிறைய சதக்கா கொடுக்கக்கூடிய ஒரு நபர், ரொம்ப பெரிய வள்ளல் அவரை பத்தி உங்களுக்கு அப்படி இப்படின்னு அவருடைய மக்களுடைய புகழ்ச்சியை பெறுவதற்காக வேண்டி ஒரு மனிதர் சதக்கா கொடுத்தா அந்த சதக்காவை அவர் வீணாக்கி விட்டார். வீணாக்கி விட்டுட்டு அல்லாஹ் அதுக்கு உதாரணம் சொல்றான். கமஸலி ஸஃவானின் அலைஹி துராபுன், ஒரு வழுக்கு பாறையை போல, அந்த பாறையின் மீது மண்கள் விழுது. அலைஹி துராபுன், அதன் மீது மண்கள் விழுது. அது ஒரு வழுக்கு பாறையின் மீது மண்கள் விழுது. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஃபஅஸாபஹு வாபிலுன், அதன் மீது ஒரு தண்ணி பட்டுச்சுன்னு சொன்னா, அதன் மீது மலையோ தண்ணியோ பட்டது அப்படின்னு சொன்னா, ஃபதரகஹு சுல்தா, அது என்ன ஆயிடுது அப்படின்னு, ஃபதரகஹு சல்தா, அது என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, ஒரு பாறையின் மீது மண்ணு பட்டது, அதன் மீது தண்ணி பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மண்ணு பட்டதற்கான அடையாளமே இல்லாமல் ஆனது மாதிரி நீங்க செஞ்சத சதக்காவுக்கு அடையாளமே இல்லைன்னா ஆயிடுதுன்னு அல்லாஹ் அதை உதாரணம் காட்டுறான். நீங்க பல பிற நபர்கள் உங்களை வெச்சனும் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி, ரியாவாக முகஸ்துதிக்காக வேண்டி நீங்க சதக்கா கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பாறையின் மீது பட்டிருக்கிற மண் தண்ணி பட்டவுடன் அந்த மண் இருந்த அடையாளம் தெரியாமல் போவதை போல் உங்களுடைய சதக்கா அது வீணாகி விடுங்கிறார். அப்போ மூணாவது ஒழுக்கம் என்னன்னா, அதை கொடுக்கும் பொழுது நல்ல முறையில் நாம கொடுக்கணும். அதை பல பேருக்கு முகஸ்துதிக்காக வேண்டி கொடுக்க கூடாது. நாலாவது விஷயம், சதக்காவை மறைத்து கொடுக்க வேண்டிய ஒழுக்கத்தை நாம கடைபிடிக்கணும். எப்படி சதக்காவை சதக்காவை மறைப்பதின் மீது நாம ஆசைப்படணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்துபுது, அப்ப வெளிப்படையா நம்ம சதக்கா கொடுத்தா அது கூடாதா? எப்பயுமே மறைச்சதே கொடுக்கணுமா? நான் ஒரு 2-3 பேர் பார்த்துட்டாங்க, அப்போ அந்த சதக்கா கூடாமல் போயிடுமா? நம்ம ஒருத்தருக்கு சதக்கா கொடுக்க போகிறோம், அந்த நேரத்தில் 4 பேர் பார்த்துட்டாங்க, இந்த சதக்கா கூடாமல் போயிடுமா? இது எல்லாரும் பார்த்துட்டாங்க, நன்மை இல்லாமல் போயிடுமான்னா கிடையாது. நீங்கள் அதாவது இந்துபுது சதக்காத்தின் ஃபன்யமா, அது நீங்க வெளிப்படையாக நீங்கள் சதக்கா கொடுத்தாலும் நன்மைதான், சதக்காவை வெளிப்படையாக கொடுத்தாலும் நன்மைதான். அதாவது நீங்கள் அதை மறைத்தீர்கள் என்று சொன்னால் ஃபஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு சிறந்த ஒன்றாக இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ வெளிப்படையாகவும் கொடுக்கலாம், ஆனா நீங்க மறைப்பது உங்களுக்கு சிறந்தது. எப்படி சொல்றாங்க பாருங்க, 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க சதக்காவை வெளிப்படையாகவும் கொடுக்கலாம், மறைச்சும் கொடுக்கலாம். ஃபஹுவ கைருல் லக்கும், அதாவது இன் துஃபூஹா நீங்க வதுஹால் ஃபுகரா ஃபஹுவ கைருல் லக்கும், நீங்கள் மறைத்து கொடுத்தால் அது சிறந்தது. 2த்துக்குமே நன்மை இருக்கு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட அந்த ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ், 7 பேருக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அதாவது நாளை மறுமையினுடைய நாள்ல நிழலே இல்லாத அந்த நாளிலே 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பானோ, அதுல ஒரு நபர் யாரு? ரஜுலுன் தஸத்தக பி சதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா யஅலமு ஷிமாலுஹு மா ஸனஅத் யமீனுஹு, தன்னுடைய வலது கை கொடுக்கிற சதக்கா இடது கைக்கு தெரியாத அளவுக்கு யார் சதக்கா கொடுக்கிறாரோ அவர் நாளை அல்லாஹ்வுடைய நிழலிலே இருப்பார். 7 பேருக்கு தான் அல்லாஹ்வுடைய நிழல். அந்த 7 பேருக்கு ஒருவர் யார்? தான் இடது கைக்கு தான் கொடுத்தது, அதாவது அடுத்தவருக்கு தெரியறது கூட இல்லை, தன் இடது கைக்கு கூட தெரியாது அவர் சதக்கா கொடுத்தார். அந்த மாதிரி சதக்கா கொடுக்கிறவருக்கு அல்லாஹ் நாளை நிழலிலே, அவருக்கு நிழலில்லா நாள்ல அல்லாஹ் நாளைக்கு என்ன பண்றார்? அவர்களுக்கு நிழல் கொடுக்கிறார். அப்ப 4வது ஒழுக்கம் என்ன? சதக்காவை நம்ம முடிஞ்ச அளவுக்கு மறைக்கணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வரார். ஐயு சதக்கத்தின் ஆலமு அஜ்ரன், எந்த சதக்காவுக்கு அதிக கூலி இருக்குன்னு கேட்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், சதக்கா இருக்கு, சதக்கா கொடுக்கிறோம், எந்த மாதிரி சதக்கா ரொம்ப சிறந்தது அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றாங்க, ரொம்ப அற்புதமா சூப்பரான ஒரு ஹதீஸ். அன் தஸத்தக வ அன்த ஸஹீஹுன் ஹரீஸுன், உங்கள் உடல் ஆரோக்கியமாக நீங்கள் ஆவலோடு இருக்கும் போது சதக்கா கொடுக்கணும். உடல் நோயெல்லாம் வருவதற்கு முன்னால் சில பேர் என்ன ஆகும், உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, உடனே வேகமாக சதக்கா கொடுக்கிறது.
அல்லது உடல்நிலை சரியில்லாம, அது தப்புன்னு சொல்லல, பின்னாடி ஹதீஸ் வருது. அப்படி நீங்க சதக்கா கொடுங்கிற மாதிரி, உடல் சரியில்லாத போது சதக்கா கொடுங்கிறது பின்னாடி வர ஹதீஸ்ல நம்ம பார்ப்போம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் போது வதாமுலல் பகா, அதாவது உங்களுடைய ஆயுள் நீண்டு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது, வதஷால் ஃபக்ர், நீங்கள் வறுமையை பயப்படும் போது நீங்க சதக்கா கொடுங்க, அது உங்களுக்கு சிறந்ததுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு, அந்த சதக்கா தான் சிறந்தது. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் உடல் சுகம் நல்லா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சதக்கா கொடுங்க. இப்போ 4 விஷயம் நம்ம பார்த்துட்டோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சதக்காவை இழிவாக நினைக்கக்கூடாது, சின்னதோ பெருசோ. 2வது, நாம் வணக்கம் செய்வதும் அது சதக்கா தான், அது தஸ்பீஹ், சலாத்து, இது எல்லாமே சதக்கா தான். 3வது, நல்ல எண்ணத்தோடு நாம் சதக்கா கொடுக்கணும். 4வது, சதக்காவை நாம் மறைக்க பார்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு மறைவாக சதக்கா கொடுக்கணும். 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வேகமாக விரைந்து நம்ம சதக்கா கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த ஹதீஸ், விரைவாக கொடுக்கணும். அதாவது இந்த ஹதீஸ், அபூ ஹுரைராவுடைய இந்த ஹதீஸ், எந்த சதக்கா சிறந்ததுன்னு ரசூலுல்லாஹ் கேட்க போட்ட போது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போதே நீங்கள் விரைவாக சதக்கா கொடுக்கிறது தான். அந்த சதக்க அந்த சஹீஹுன் ஹரீசுன், நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் போது நீங்க அப்போ சதக்கா கொடுக்கிறது தான் சிறந்ததுங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. கணிதருக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சதக்காவை கொடுக்கறதுல நமக்கு சில பேர்த்துக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கும், நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கிறேன், இன்னைக்கு வேண்டாம், ஒரு வாரம் கழிச்சு கொடுத்துக்கலாம், கொடுக்கணும், இந்த மாசத்துல கொடுத்துக்கலாம், நாளைக்கு கொடுக்கலாம், அடுத்த நாள் கொடுக்கலாம், இப்படி இன்னைக்கு நாளைக்கு நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய எண்ணம் டக்குன்னு வேகமா எடுத்து கொடுக்குற மனசு டக்குன்னு வேகமா வராது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமான அமல் இது. அப்போ அப்படி தள்ளி போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அசர் தொழுகிறாங்க, சஹாபி அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸ உக்பத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் அசருடைய தொழுகையை தொழுக வச்சாங்க. தொழுது முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் உட்காரல, வேகமா என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா வீட்டுக்கு போயிட்டாங்க. தொழுது முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் வேகமா போயிட்டாங்க. ஆனா எப்பயுமே ரசூலுல்லாஹ்வுடைய வளமை என்ன, தொழுது முடிச்சவன உட்கார்ந்து தஸ்பீஹ் ஓதுறது, துவா செய்யறது, அங்க இருந்து மக்களிடத்துல சஹாபிகள் இடத்துல பேசுறது, இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் இருக்கும். இது எதுவுமே இல்லை. அசர் தொழுக வைக்கிறாங்க, தொழுது முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் வேகமா எங்க போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன ரசூலுல்லாஹ் உடனே திருப்பி வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் இப்ப திருப்பி பள்ளிக்கு வராங்க. வந்தோடனே சஹாபிகள் எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கும் இல்லையா, வளமையா எப்பயுமே உட்கார ரசூலுல்லாஹ், என்ன யார் ரசூலுல்லாஹ் நீங்க தொழுது முடிச்ச உடனே நீங்க வேகமா வீட்டுக்கு போயிட்டீங்களேன்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குன்து ஹல்லஃப்து ஃபி பைத்தி திப்ரம் மின சதகத்தி, என் வீட்டுல ஒரு சின்ன தங்க ஒண்ணு சதக்காவா கொடுக்கணும்னு நினைச்சதை அதை அப்படியே வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். அது என் வீட்டுல ரொம்ப நேரம் இருக்கிறத நான் விருந்தேன், அதனால தான் தொழுது முடிச்சோன்னு வேகமா ஓடி போய் அதை நான் கொடுத்துட்டு வந்துட்டேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்ல வர செய்தி இப்படிதான். அதாவது சதக்கா கொடுக்கறது தான், அவங்க வீட்டுல ஒரு தங்கம் இருக்கு, அதை கொடுக்கணும்னு நினைச்சாங்க, அதெல்லாம் சரிதான். அது உடனே அது என்ன பண்ணிருக்குன்னா, கொஞ்சம் இந்த ஹதீஸ் நமக்கு எதை காட்டுதுன்னா, அசர் தொழுகையை முடித்தவுடன் வேகமாக வீட்டுக்கு போய் அதை எடுத்து கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, சதக்காவை விரைவுபடுத்துவதில் வேகமா அதை கொடுத்து முடிக்கிறது ரசூலுல்லாஹ் ஆர்வம் காட்டினாங்க. நமக்கு சதக்கா கொடுக்கறதுல தாமதிக்க வேண்டாம், வேகமாக கொடுங்கிற செய்தியை நமக்கு சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது 5வது ஒழுக்கம். 6வது ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, 6வது சதக்காவை நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம் குடும்பத்திற்கு நாம் செலவு செய்வதும் அது சதக்காவிலே கட்டப்படும். எப்படி? மனைவிக்கு செலவு செய்வதும் சதக்கா, தாய்க்கு செலவு செய்வதும் சதக்கா, தந்தைக்கு செலவு செய்வதும் சதக்கா. அது எப்படி? தாய்க்கு நல்ல உடைகள் எடுத்து கொடுக்கிறோம், தந்தைக்கு நல்ல உடை எடுத்து கொடுக்கிறோம், மனைவிக்கு பிள்ளைக்கு நல்ல உணவுகள் வாங்கி கொடுக்கிறோம், உடை எடுத்து கொடுக்கிறோம், தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கிறோம். இது நமக்கான செலவு தானே. இது எப்படி சதக்காவா மாறுச்சு? நல்ல நியத்தை கொண்டு, நான் என் மனைவிக்கு இந்த பொருளை வாங்கி கொடுப்பதன் நோக்கம் அல்லாஹ்விடத்திலிருந்து இதற்கான கூலியை நான் எதிர்பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நான் மனைவிக்கு இதை நான் செய்யறேன், இதை நான் வாங்கி கொடுக்கிறேன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நான் தாய்க்கு இந்த செலவை நான் செய்யறேன் அப்படின்னு செய்யறது அது சதக்கா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, உக்பத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா அன்ஃபகர் ரஜுல், ஒரு மனிதன் செலவு செய்கிறார், அலா அஹ்லிஹி நஃபகத்தன், தன் குடும்பத்திற்காக வேண்டி செலவு செய்கிறார், வஹுவ யஹ்சிபுஹா
கானத்து லஹு சதகத்தன், அதை அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்வான், அல்லாஹ் அதற்கான கூலி கொடுப்பான், நன்மை கொடுப்பான்னு அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மனிதன் தன் தாய்க்கு செலவு செய்யறான், தந்தைக்கு செலவு செய்யறான், தன்னுடைய மகனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைக்கோ செலவு செய்யறான்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அல்லாஹுக்காக வேண்டி குடும்பத்திற்கே ஒரு மனிதன் செலவு செய்தாலும் கூட அந்த செலவு பகுவ சதக்கத்துன் லஹு சதக்கத்துன், அது என்னது கானத்து லஹு சதக்கத்துன், அது அவருக்கு சதக்காவாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ சதக்காவில பேண வேண்டிய ஒழுக்கங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து சதக்காவிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள், அதோட இன்ஷா அல்லாஹ் நாம நிறைவுக்கு வரும். என்னென்ன பிரயோஜனங்கள் நமக்கு சதக்கால கிடைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 11 பிரயோஜனங்கள் நமக்கு ஹதீஸ்ல இருந்து கிடைக்கப்பெறுது. 11 பிரயோஜனங்கள் ஹதீஸ்களை நாம் படித்து பார்க்கிற போது 11 விதமான பலன்கள் இந்த சதக்காவின் மூலியமாக யார் சதக்கா செய்கிறாரோ அவருக்கு அது கிடைக்குது. முதல் பலன் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் சதக்கா செஞ்சா அந்த சதக்கா அவருடைய மௌத்துக்கு பின்னாலும் அது தொடரும். இது முதல் விஷயம். சதக்கா எந்த அமல்களும் நம்ம ஹதீஸ்ல கேள்விப்பட்ட ரொம்ப பிரபல்யமான ஹதீஸ், இதா மாத்தல் இன்சானின் கதா அன்பு அமலுகு, ஒவ்வொரு மனிதனும் இறந்து விட்டால், எந்த மனிதன் இறந்து விட்டாலும் அவரை விட்டு எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும் 3 விஷயத்தை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அதுல இல்லாமின சலாஸ், அதாவது மின் சதக்கத்தில் ஜாரியா, அதாவது அவர் செய்யக்கூடிய சதக்கத்துல் ஜாரியா அது மட்டும் அவரோட தொடரும். 3 விஷயங்களை அங்க சொல்றாங்க. இல்முன் யன்தஃபியு பிஹி வலதுன் சாலிஹுன் யதுலஹு, தனக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தையினுடைய துஆ அவருக்கு தொடர்ந்து வரும். அதே மாதிரி அவர் கற்றுக் கொடுத்த இல்மு மௌத்துக்கு அப்புறம் அவருக்கு தொடர்ந்து வரும். ஒன்று அவருடைய பிள்ளை அவர் செய்யக்கூடிய துஆ மரணத்துக்கு பின்னால் தொடரும். அவர் கற்றுக் கொடுத்த இல்மு அது அவருடைய மரணத்துக்கு பின்னால் தொடரும். 3வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா சதக்கத்து ஜாரியா, அவர் செய்யக்கூடிய சதக்கா தொடர்ந்து வரக்கூடிய நன்மை தரக்கூடிய சதக்கா. ஒரு மஸ்ஜிதை கட்டுறார், ஒரு மதரசாவை கட்டுறார், ஒரு வேற ஏதாவது நல்ல விஷயங்கள், ஒரு கிணறு மக்கள் இஸ்லாமிய மக்கள் குடிப்பதற்காக வேண்டி ஒரு தண்ணீர் தடாகம் ஏற்பாடு செய்கிறார். இந்த மாதிரி எல்லோருக்கும் பயன்படுற மாதிரி தொடர்ந்து நன்மை கிடைக்கிற மாதிரி ஒரு சதக்காவை செய்தார் என்று சொன்னால் அந்த சதக்கா மௌத்துக்கு பின்னாடியும் தொடரும். முதல் பயன் என்ன அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நடக்கக்கூடிய சதக்கா. ஒரு மனிதர் போர் போட்டு வைக்கிறார் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி, முஸ்லீம்கள் தண்ணி இல்லாமல் தவிக்கிற இடத்துல ஒருத்தர் போர் போட்டு வைக்கிறார். அந்த போரில் தண்ணீர் எடுத்து குடிக்கிற காலமெல்லாம் என்ன கிடைக்கும்? அவருக்கு நன்மை கிடைக்கும். ஒரு இஸ்லாமியர்கள் எல்லாரும் அவர்கள் பயன்பெறுவதற்காக வேண்டி ஒரு மரத்தை நடுறார். அந்த மரத்தில் இருந்து வரக்கூடிய பழம் அதன் மூலியமாக பல பலன்கள் அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது கிடைக்கிற காலமெல்லாம் இவருக்கு நன்மை கிடைக்கும். அப்போ மௌத்தா போனதுக்கு அப்புறமும் சதக்காவுடைய நன்மை அப்படிங்கிறது தொடரும். இது முதல் விஷயம். 2வது விஷயம் நான் மேல சொன்னேன், தவாஉல் லில் மரு, யாருக்காவது நோய்வாய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த நோய்க்கு உடல்ல எல்லாருக்கும் எல்லா குடும்பத்திலும் யாராவது ஒரு சில நபர்கள் நமக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு சில நோய்களின் மூலியமாக பாதிப்புக்கு உள்ளாகலாம். இப்போ நாமளே நிறைய வளமைகளை பார்த்துருப்போம். யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக ஏதாவது சின்ன சதக்காவை கொடுத்து துவா செய்வாங்க, அவங்களுக்காக வேண்டி சின்ன ஒரு ஆடை கொடுத்து துவா செய்வாங்க. இதுக்கெல்லாம் எங்க இருக்கு? ஏன் அப்படி ஆடை கொடுத்து துவா செஞ்சா சரியாகுமா? அல்லது வேற ஏதாவது சதக்காவை கொடுத்து செல்வத்தை கொடுத்து பொருளை கொடுத்து எதையாவது கொடுத்து நாம் செய்யும் போது அங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், நோய்வாய்க்கு உட்படுத்தப்பட்டவர்கள், ஏதாவது ஒரு நோயால் அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்டவர்களுடைய நோய் நீங்குமா அப்படின்னு கேட்டா சந்தேகமே இல்லை, கண்டிப்பா நீங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபீ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தாஉ மர்லாக்கும் பி சதகத்தின், உங்களுடைய நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தாஉ நீங்கள் மருந்தளியுங்கள் பி சதகத்தின், சதக்காவை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு மருந்து கொடுங்கங்கறாங்க. தாஉ மர்லாக்கும் பி சதகத்தின், சதக்காவை கொண்டு உங்களின் நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக வேண்டி நீங்கள் என்ன பண்ணுங்க, மருந்து கொடுங்க. அப்ப நோய்வாய்ப்பட்ட யாருக்காவது நோய் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு மருந்து நீங்க என்னவா கொடுங்க, சதக்காவை கொடுத்து அவர்களுக்கு மருந்து கொடுங்கன்றாங்க. இது 2வது பலன். 3வது விஷயம், ததுஃபஉ மைத்தத்து ஸு வ தகூனு சபபன் லி ஹுஸ்னில் ஹாத்திமா, நல்ல மரணம் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கும் இந்த சதக்கா. சதக்கா நாம பெரிய சேலஞ்சு நமக்கு என்ன அப்படின்னா, வாழும்போது எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நாம வாழும்போது மிகப்பெரிய நல்லவராக நம்ம வாழ்ந்திருக்கலாம், நாம நிறைய நல்ல காரியங்களை செய்தவராக நம்ம இருந்திருக்கலாம். ஆனா இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயமும் கவனிக்கப்படுவது, அல்லாஹ்வால் கவனிக்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய மௌத்து எப்படி இருக்கிறதுங்கிறது தான் கவனிக்கப்படும். அவருடைய மரணம் எப்படி அமையுங்கிறது தான் அங்க என்ன பண்ணப்படும், கவனிக்கப்படும். நாம வாழும்போது ஃபுல்லா நல்லா வாழ்ந்துட்டு
மௌத்தா போகும்போது ஏதோ ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வச்சோம் அல்லது மார்க்கத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்தை நாம செஞ்சுட்டோம்னு சொன்னா அத்தனை விஷயங்களும் ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்ப மரணிக்கும் போது நம்மளுடைய நிலை தான் நமக்கு கவனிக்கப்படும். இந்த சதகா நல்ல முடிவை கொடுக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, யா மஅஷரன் நிசா தஸத்தகன்ன ஃபஇன்னி உரீதுகுன்ன அக்ஸர அஹ்லின் நார். நான் உங்களை நரகத்தில் அதிகமாக பார்க்கிறேன். யார சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் பெண்களை பார்த்து சொல்றாங்க. பெண்களே, யா மஅஷரன் நிசா, பெண்களே நான் நரகத்துல உங்களை அதிகமாக பார்க்கிறேன். நரகத்துல உங்களை அதிகமாக பார்க்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அலைக்கும் அதாவது தஸத்தகன்ன, நீங்கள் எல்லாம் சதக்காவை கொடுங்கிறாங்க. நரகத்துல நான் அதிகமா பார்க்கிறேன், நீங்க சதக்கா கொடுங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் சதக்கா கொடுப்பதின் மூலியமாக நரகத்தை விட்டு நீங்க தப்பிப்பீங்க. உங்களுக்கு நல்ல முடிவு, ஈமானுடைய மரணம் உங்களுக்கு கிடைக்கும். ஈமானோடு நீங்க மரணிக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய சதக்காவை கொடுங்க. நல்ல மரணம், ஈமானோடு கூடிய மரணம் வந்துச்சுன்னு சொன்னா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொர்க்கத்திலே பெண்களை, அதாவது நரகத்திலே அதிகமான பெண்களை பார்த்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? நீங்க சதக்கா கொடுங்க, உங்களை நரகத்தில் அதிகமா பார்க்கறேன். அப்படின்னா நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சதக்கா நல்ல மரணத்தை கொடுக்கும், நரகத்தை விட்டு நம்மளை எல்லாத்தையும் என்ன பண்ணும்? காப்பாற்றும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4வது பலன், நாம் சதக்கா செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய 4வது பலன் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பரக்கத்துகள் இந்த செல்வத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கும். அதாவது செல்வம் அதிகரிக்கும். ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, 1000 ரூபாய் நம்ம சதக்கா செய்யறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அது 9,000 ரூபாய் ஆகும் நம்ம நினைக்கிறோம். ஹதீஸுகளும் இமாம்களும் நமக்கு கொடுக்கிற விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது என்ன செய்தி சொல்ல வராங்க? ஹதீஸ்ல வருது, மா நகசத்து சதக்கத்தும் மின் மாலி, மா நகச மாலும் மாலு அப்தின் பி சதக்கத்தி, எந்த சதக்காவை கொண்டும் பணம் குறைவதே இல்லைன்னு ஹதீஸ்ல வருது. முஸ்லீம்ல பதிவு செய்யப்படக்கூடிய சஹீஹான ஹதீஸ். முஸ்லீம்ல பதிவு செய்யப்படக்கூடிய சஹீஹான ஹதீஸ் என்னன்னா, ஒரு மனிதன் சதக்கா செய்வதால் அவர் செல்வம் குறைவதில்லை. நாம நினைக்கிறோம் அது 9,000 ரூபாய் ஆகுதுன்னு. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருள் நாம வாங்க வேண்டிய பொருள், அதனுடைய விலை 10,000 ரூபாய் இருக்கு. நல்ல கவனிங்க, நாம ஒரு பொருள் வாங்க போறோம், அதனுடைய விலை 10,000 ரூபாய். நம்ம கையில 10,000 ரூபாய் இருக்கு, நாம 1000 ரூபாய் சதக்கா செஞ்சுட்டோம், இப்போ 9,000 ரூபாய் தான் இருக்கு. அல்லாஹ் எப்படி பணம் அங்கே குறைவதில்லைன்னு சொல்றான் அப்படின்னா, எங்க அங்க சதக்கா செய்வதனால் செல்வம் குறைவதில்லைன்றதுக்கு இமாம்கள் எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, 10,000 ரூபாய்க்கு நாம வாங்கிருந்த பொருளை அல்லாஹ் அதை 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருவோம். இப்போ எங்க செல்வம் குறைஞ்சிச்சு? 8,000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், இப்போ நம்ம கையில எவ்வளவு மிச்சிச்சு? 1000 ரூபாய் மிச்சு போச்சு. அப்ப சதக்கா செய்வதனால் நமக்கு என்ன ஆகல? செல்வம் குறையல. விளக்கம் ஒரு நார்மலா கேட்கிற கேள்விதான். சதக்கா செய்தால் குறையாதுங்கிறது ஹதீஸ். அப்ப 10 ரூபாய் இருக்கு, 1 ரூபாய் கொடுத்துட்டு 9 ரூபாய் ஆயிடுச்சுன்னு கேள்வி கேட்கிறாங்க. இமாம்கள் அதற்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதை செலவு செய்யும் போது 10 ரூபாய் தேவை, அல்லாஹ் 10 ரூபாய்க்கான தேவையை குறைத்து அதை உங்களுக்கு மிக குறைவாக, அது 7, 8, 6 அல்லாஹ் அந்த தேவையை உங்களுக்கு முடிச்சு கொடுப்பான். இப்போ உங்க இடத்துல செல்வம் மிஞ்சி போகுது இல்லையா? இதுதான் சதக்கா கொடுப்பதின் மூலியமாக செல்வம் குறையுது. அதன் மூலியமா நோய்வாய்ப்பட்டு நாம ஏதோ செலவு அல்லாஹ் என்ன பண்ணிடுறான்? தடுத்துறான். இப்படிதான் சதக்கா செய்வதன் மூலியமாக நம்முடைய செல்வம் குறையறதில்லை அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. புகாரி இது அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய, முஸ்லீம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5வது பலன் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சதக்கா கொடுக்கணும். 5வது பலன் என்ன? சதக்காவில் நாம் நிறைய சதக்கா கொடுக்க நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, திர்மிதியில பதிவு செய்யப்படக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அஸ்ஸதகத்து துத்ஃபியுல் ஹதீஅத, உங்களுடைய பாவங்களை அணைத்து விடும், அழித்து விடுங்கிறார். உங்களுடைய சதக்கா கமா யுத்ஃபியு அல் மாஉன் நார், எப்படி தண்ணீர் நெருப்பை அணைக்குமோ உங்கள் பாவத்தை அணைத்து விடும். எது? சதக்கா. நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த பாவம் எல்லாம் நிப்பாட்டணும்னு நிறைய சதக்கா கொடுக்கும். முயற்சி பண்ணி பார்க்கிறோம், நம்மளால் தவறுகளை கட்டுப்படுத்த முடியல, நிறைய சதக்கா கொடுங்க, அல்லாஹ் அதை கட்டுப்படுத்திடும். ஹதீஸ் என்ன சொல்லுது? துத்ஃபியு நார் யுத்ஃபியு அல் மாஉ கமா துத்ஃபியு, அதாவது கமா துத்ஃபியு அல் மாஉன் நார், எப்படி தண்ணீர் நெருப்பை அணைக்குமோ அந்த மாதிரி சதக்காக்கள் உங்களுடைய பாவங்களை எல்லாமே தடுத்துருங்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 6வது பலன் என்ன அப்படின்னு சொன்னா,
நரகத்தை விட்டும் நமக்கு பாதுகாப்பாக இந்த சதக்கா அமையுது. நரகத்தை விட்டும் ஒரு சித்திராக, ஒரு திரையாக, ஒரு பாதுகாப்பாக இந்த சதக்கா நமக்கு அமையுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, மனிஸ்ததா மின்கும் ஐயஸ்தத்திர மினன் நார் வலோ பிஷிக்கி தமரத்தின் ஃபல்யஃஅலு. உங்களில் யார் நரகத்தை விட்டும் ஒரு துண்டு பேச்சம்பழத்தை கொண்டு பாதுகாப்பு பெற முடியுமோ நீங்க என்ன பண்ணீங்க? அப்படி ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தை நீங்கள் சதக்காவாக கொடுத்து நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுங்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி முஸ்லீம்ல இப்படி பதிவு செய்யப்படுது, இத்தக்குன்னார வலோபி ஷிக்கு தமரத்தின், ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தை கொடுத்தாவது நீங்க என்ன பண்ணுங்க? நரகத்தை பயந்து கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தை நீங்கள் சதக்காவாக நீங்க கொடுப்பதன் மூலமாக நரகத்தை விட்டும் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படுறீங்க? பாதுகாக்கப்படுறீங்கன்னா நரகத்தை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு வேணும், நரக தண்டனை விட்டு நீங்க பாதுகாக்கப்படணும். ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தையாவது நீங்க சதக்காவை கொடுத்து நீங்க பாதுகாப்பு பெறுங்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7வது பலன் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஈமான் சிஹத் ஆகிறது, உங்களுடைய ஈமான் சலாமத், ஈமான் பரிபூர்ணமாகிறது. நான் மேல சொன்னோம் இல்லையா, அஸ்ஸதகத்து புர்ஹான், முஸ்லிம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், அஸ்ஸதகத்து புர்ஹான். இந்த சதக்கா என்பது உங்களுக்கு ஆதாரமாக வரும். எதற்கு ஆதாரம்? நீங்கள் உண்மையான ஈமான்தாரி, உண்மையில் உங்களுக்கு ஈமான் நிறைவாக உள்ளது, ஈமான் முழுமை பெற்ற நபர் நீங்கள் என்பதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா அது சதக்கா. எப்போ இந்த பணம் போனுச்சுன்னா நமக்கு ஒண்ணுமில்ல அப்படிங்கிற எண்ணம் வருதோ அல்லாஹ்வின் மீது ஈமான் இல்லை. பணம் தானே போனா போயிட்டு போகுதுங்கிற எண்ணம் நமக்கு எப்போ வருதோ அப்போதான் நமக்கு ஈமான் இருக்கு. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஸதகத்து புர்ஹானும், பணம் தானே போகுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆதாரமாக, புர்ஹானாக, உங்களுக்கு ஈமான் முழுமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த சதக்கா ஆதாரமாக வந்து நிற்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 8வது பலன் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொர்க்கவாசி என்பது நமக்கு தெரிய வருது. அதிகமா சதக்கா கொடுப்பவர் நரகத்தை விட்டும் தடுக்குங்கிறத மேல படிச்சோம். அது உங்களுடைய ஈமானுக்கு ஆதாரம்ன்றத அடுத்து சொன்னோம். 8வது விஷயம், சதக்கா கொடுக்கக்கூடிய நபர் அவர் சொர்க்கவாசி என்பது ஹதீஸ்ல நமக்கு தெளிவாகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இயாத் இப்னு ஹிமார் அல் மஜாஷி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அஹ்லுல் ஜன்னதி ஸலாஸத்து, சொர்க்கவாசிகள் 3 பேர். முஸ்லிம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், 3 பேர். து சுல்தானில் முக்சித், நடுநிலையான ஆட்சியாளர். எப்படி? நடுநிலையாக இருக்கக்கூடிய நீதமான அரசர் முதல் ஆள், முத்தசத்திக் 2வது ஆள், அதிகமா சதக்கா கொடுப்பவர். 3 பேர் சொர்க்கத்தில் இருப்பாங்க. நீதமான ஆட்சியாளர், அதிகமாக சதக்கா கொடுக்கக்கூடியவர், மூஃபிகுன், நேர்வழி காட்டக்கூடியவர், உங்களை நல்லதின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியவர். இந்த 3 பேரும் சொர்க்கவாசிக்கிறார். ஹதீஸ்ல இருந்து நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, சதக்கா செய்யக்கூடியவர் அவர் சொர்க்கவாசி என்கின்ற அந்தஸ்தை பெறுவார். 9வது பலன் என்ன அப்படின்னு சொன்னா, சதக்கா நாளை மறுமையிலே உங்களுக்கு நிழலாக இருக்கும். மேல அந்த ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் கீழே அஹ்மது முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குல்லு இம்ரைன் ஃபி லில்லி சதகத்திஹி ஹத்தா யுக்லி பைனன் நாஸ். நாளை மஹ்ஷருடைய நாள், எல்லா மக்களும் ஒன்று சேர்த்து நிக்க வைக்கப்படுறாங்க. உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு உலகத்தினுடைய இறுதி நாள் வரை, கடைசி வரை வாழக்கூடிய அத்தனை மக்களையும் அல்லாஹ் மஹ்ஷர்ல ஒன்று சேர்த்து எல்லாரையும் நிக்க வைக்கிறான். சோ எல்லாருக்கும் அந்த இடத்துல வந்து கேள்வி கணக்கு நடக்கும். அந்த கேள்வி கணக்கு நடக்கக்கூடிய அந்த நாள்ல சூரியனுடைய வெப்பம், தலைக்கு சூரியன் மிக அருகாமையில் இருப்பதின் காரணமாக வெப்பம் ரொம்ப உச்சமா இருக்கும். நம்மளால அந்த நேரத்துல வந்து சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாது. இன்னைக்கு 40 டிகிரி, நமக்கு 100 டிகிரி செல்சியஸை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வெயில் காலம் வரும்போது நம்மளால இங்கேயே ஏசி இல்லாம தாங்க முடியாது. வெயிலுடைய வெப்பத்தை இங்கே நம்ம தாங்க முடியாது. ஆனா மறுமையினுடைய வெயில் ரொம்ப உச்சமா இருக்கும். அந்த நாள்ல உங்களுக்கு நிழல் வேணும்னு சொன்னா, நம்ம சும்மா சாதாரணமா நினைக்கிறோம், அந்த வேதனையை நாம அனுபவிக்கும் போது தான் நமக்கு என்ன பண்ணும், அதனுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மறுமையினுடைய நாள்ல நிழல் வேணும் என்று சொன்னால், நாளை மறுமையில நிழலே இல்லாத அந்த நாள்ல நிழல் வேணும்னா நீங்க சதக்கா கொடு. ஹதீஸ்ல எவ்வளவு தெளிவா வருது, குல்லு இம்ரையின் ஃபி லில்லி சதகத்திஹி, நீ எவ்வளவு சதக்கா கொடுக்கறியோ அவ்வளோ நிழல் உனக்கு. கொஞ்சமா கொடுத்த ஒரு சின்ன நிழல், நிறைய சதக்கா கொடுக்கிற அவருக்கு நிறைய நிழல். ஹத்தா யுக்லி பைனனாஸ், எல்லா மக்களுக்கும் தீர்ப்பு வர வரைக்கும், எல்லாருக்கும் கேள்வி கணக்கு முடிகிற வரைக்கும் அவருக்கு அந்த நிழல் இருந்துகிட்டே இருக்கும். நிம்மதியா மஹ்ஷர்ல நிக்கலாம். சொல்ல வர செய்தி என்னன்னா, மஹ்ஷருடைய நாள்ல
சூரிய வெப்பம் தாங்க முடியாம உங்களால தாங்க முடியாத நிலை ஏற்படாமல் நீங்க நிம்மதியா நிக்கணும் அப்படின்னு சொன்னா சதக்காவை கொண்டு நிழலை வாங்கிக்கணும். இன்னைக்கே நீங்க நான் கொடை வாங்குற கணக்கு தான். கொடையை வாங்கி எப்படி வெயில்ல இருந்து நம்ம தப்பிக்கிறோமோ, அல்லது ஒரு ஏசியை வாங்கி எப்படி வெயில் வெப்பத்துல இருந்து நம்ம தப்பிக்கிறோமோ, நாளை மஹ்ஷருக்கான ஏசி, நாளை மஹ்ஷருக்கான கொடை என்ன அப்படின்னு சொன்னா இன்று நீங்க கொடுக்கிற கொடை தான். இன்னைக்கு நீங்க கொடுக்கிற சதக்கா நாளை மஹ்ஷர்ல வெயிலை விட்டும் வெப்பத்தை விட்டும் காப்பாற்றக்கூடிய இதா ஒன்றா, அந்த தடுக்கக்கூடிய ஒன்றாக, நிழல் தரக்கூடிய ஒன்றாக அந்த சதக்கா அமையும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 10வது விஷயம், 10வது பலன் என்ன அப்படின்னா, இந்த சதக்கா அல்லாஹ் இதை கொடுப்பதின் மூலியமாக இதை இரட்டிப்பாக்குறான், பன்மடங்காக்குறான். அதை 7 ஆக்குறான், 700 ஆக்குறான். அல்லாஹ் 700 இரட்டிப்பாக்குறேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மந்தல்லதி யுக்ரிலுல்லாஹு கர்லன் ஹஸனா ஃபயுலாயிஃபு லஹு அலாஃபன் கசீரா. அல்லாஹ் யார் அல்லாஹுக்கு உதவி செய்கிறாரோ, அதாவது செலவு யார் அல்லாஹுக்காக வேண்டி இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறாரோ, அல்லாஹ் சொல்கிறா ஃபயுலாயிஃபு, அல்லாஹ் அதை இரட்டிப்பாக ஆக்கித்தார். நீ 10 ரூபா கொடுத்தா 11 ரூபாலாம் கிடையாது, அது 20 ரூபா. 1000 ரூபா கொடுத்தா 2000, 10,000 கொடுத்தா 20,000, இரட்டிப்பாக்குறேங்கிறான். ஒரு ஆயத்துல இப்படி சொல்றான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அன்பதத் சபஅ ஸனாபிலின். 7 நெல் கதிர்களை அவர் விளைவித்ததை போலாகும். அதாவது செலவு செய்யறது அப்படிங்கிறது நெல்லை நீ விளைக்கிற மாதிரி, அதை போட்டு அது 7ஆ வரும். குல்லு சுன்பலத்தின் மேத்த ஹப்பா, ஒவ்வொரு விதையிலும் 7, அதாவது 100 இருக்கும். நீ விளைக்கிற ஒவ்வொரு இதுலையுமே 100 நெல்கள் என்ன பண்ண செய்யும், உனக்கு வர செய்யும். அப்படின்னா 7 700ஆக மாறும். வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அந்த 700 1400 ஆக்குறான். என்ன சொல்றாங்க இந்த ஆயத்துல? அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, நம்ம செலவு செஞ்சது ஒரு 1000 ரூபாய் சதக்கா கொடுத்துருக்குறோம், அல்லாஹ் அதை 7 ஆக்குவான். அப்படின்னா 7000 கூட ஆக்குவான், 700 ஆக்குவான், 7 லட்சமா கூட ஆக்குவான். அவன் நாடுனா அதை இரட்டிப்பாக்கி 14 லட்சமா கூட திருப்பி கொடுப்பான். ஒரு 1000 அது 14 லட்சமாக கூட அது திருப்பி அது அப்படியே இரட்டிப்பாக ஆக்கப்படும் அப்படிங்கிறது அந்த ஆயத்து நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு விஷயம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹதீஸ்ல அபி மஸ்ஊதுல் அன்சாரி அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன ரஜுலன் தசத்தக பிநாக்கத்தின் மஹ்தூமத்தின் ஃபி சபீலில்லாஹி ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அதாவது அம்ர் இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய, அவங்க சொல்றாங்க இந்த செய்தி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு ஒட்டகத்தை, ஒரு கட்டப்பட்ட ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் செலவு செய்தால், லா யஅதியன்ன யௌமுல் கியாமத்தி பி சபமியாத்தி நாக்கத்தின் மஹ்தூமத்தின், நாளை மறுமையிலே 700 ஒட்டகமாக அது அவருக்கு திரும்பி வருமா அப்படிங்கிறார். ஒரு ஒட்டகம் கொடுத்தா 700 ஒட்டகம், ஒரு சதக்கா கொடுத்தா, ஒரு ஆடு கொடுத்தா, ஒரு அது ஒட்டகத்தை கொடுத்தா அது என்னவா வரும், 700ஆக நாளை மறுமையிலே அது திரும்பி வருங்கிறார் ஹதீஸ்ல. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி பலன் 7வது, அதாவது 11வது பலன் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இதற்கு பகரமாக கொடுத்தே தீர்வான். அல்லாஹ் இதற்கு பகரம் கொடுத்தே தீர்வான். ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஹதீஸு முஸ்லிம் ஷெரீஃப்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இது, ஒரு நிகழ்வு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு மனிதர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு வயல்காட்டில் நிற்கிறார். ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு வயலிலே அவர் நிற்கிறார். திடீர்னு வானத்திலிருந்து மேகத்திலிருந்து சத்தம் வருது. என்ன சத்தம் கேட்குதுன்னா, மேகத்துக்கு இந்த ஏவல், இந்த சத்தம் அவருக்கு அந்த மேகத்துக்கு ஏவப்படுது. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போக, அங்க ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய தோட்டத்திற்கு நீ தண்ணீர் புகட்டுன்னு மேகத்துக்கு கட்டளை வருது. மேகத்துக்கு வர கட்டளையை இவரு கேட்கிறார். முஸ்லீம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ். அந்த மேகத்தை பின்தொடர்ந்து இவர் போறார். தண்ணி எங்க மழை வருது, எங்க போய் விழுகுதுன்னு போய் பார்த்தா ஒரு மனிதர் அவருடைய வயலுக்கு வரப்பு வெட்டிட்டு இருக்கிறார் தண்ணிக்காக வேண்டி. அந்த இடத்துல இந்த மேகம் போய் மழை பெய்கிறது. ஹதீஸை நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதர் மேகத்திற்கு அல்லாஹ் எடுக்கிற கட்டளையை கேட்கிறார். என்ன கட்டளை? இங்க போக அங்க ஒரு மனிதருடைய பெயரை சொல்லி இவருடைய தோட்டத்துக்கு நீங்கள் தண்ணீர் புகட்டுங்கள் மேகத்துக்கு அல்லாஹ் கட்டளை இடுறான். அந்த தண்ணீரை பின்தொடர்ந்து எங்க மழையும் தண்ணீரும் போகுதுன்னு இவர் போய் பார்த்தா அங்க ஒரு மனிதர் வாய்க்கால் வெட்டிட்டு இருக்கிறார் அவருடைய அந்த தோட்டத்திற்காக வேண்டி. அந்த தோட்டத்தை வெட்டிட்டு இருக்கிற நபரை கூப்பிட்டுட்டு இவர் கேட்கிறாரு, உங்க பேர் என்னன்ட்டு. இவர் அவருடைய பேரை சொல்றாரு. கேட்ட நபர் சொல்றாரு,
அப்ப ஏன் என்னுடைய பேரை நீங்க கேட்டீங்கன்னு கேட்கிறாரு. ஒண்ணுமில்ல, வானத்தில் இப்படி ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு, உங்களுடைய பெயரை அல்லாஹ் சொல்லி அவருக்கு போய் நீங்க என்ன பண்ணுங்க, மேகத்துக்கு சொல்லி அவருடைய இடத்திலே நீங்கள் தண்ணீரை போட்டுங்கன்னு சொல்லி சொன்னானே, என்ன நீங்க செய்றீங்க? இப்படி உங்களுக்கு தனியாக மேகம் வந்து உங்களுக்கு மழை பெய்து உங்களுடைய இடங்களுக்கு தண்ணீர் கிடைக்குது, என்ன நீங்க அப்படி செய்றீங்கன்னு கேட்கிறார். ஹதீஸ்ல வருது, அந்த மனிதர் சொல்றாரு, அம்மா இன் குல்து, அவர் சொல்றாரு, இன்னி அன்னுரு இலாமா அஹ்ருஜு மின்ஹா, இதுல இருந்து என்ன வெளியே வருதோ, இந்த என்ன விளைச்சல் நான் போடுறனோ, இந்த தண்ணீர்ல இருந்து மலையில இருந்து நான் விவசாயம் செய்யறேனே, இதுல இருந்து என்ன விளைச்சல் நமக்கு கிடைக்குதோ அதை நான் 3ஆ பிரிச்சிருவேன். எப்படி? வாத்த சத்த குபி சுலுசி 3ஆ பிரிச்சுட்டு 3ல் 1 பங்கை நான் சதக்கா கொடுத்துருவேன், 1 பங்கை நானும் என் குடும்பமும் எடுத்துக்கோ, 1 பங்கை நான் திருப்பி இந்த விளைச்சலுக்கே போட்டுருவேன், அடுத்த விவசாயத்துக்கே அடுத்த அறுவடைக்கே நான் போட்டுருவேன். எப்படி? 3ஆ பிரிச்சு 1 சதக்கா கொடுத்துருவேன், 1 என் குடும்பத்துக்கு எடுத்துருவேன், 1 நான் மீண்டும் அதிலே போட்டுருவேன். இந்த ஹதீஸ்ல நமக்கு விளங்க வர செய்தி என்னன்னா, இவர் சதக்கா கொடுத்ததின் காரணமாக, இமாம்கள் விளக்கம் எழுதுறாங்க, இவர் சதக்கா கொடுத்ததின் காரணமாக தண்ணீரே கிடைக்காம மழையே இல்லாத நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு மழையை கொடுத்து அந்த இடத்துல அந்த விளைச்சலை கொடுத்தோம். இதே நம்ம அப்படியே வியாபாரத்தில் கணக்கு பண்ணி பாருங்க, சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை 3ஆ பிரிவு. ஒரு சம்பாத்தியம் நம்ம குடும்பத்திற்கு, நமக்கும் நம் குடும்பமும் வாழ்வதற்கு நம்ம செலவுக்கு எடுத்துக்கிறோம். இன்னொரு பகுதியை அதை அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம என்ன பண்றோம், சதக்கா கொடுக்கிறோம். 3வது ஒரு விஷயத்தை எங்க போடுறோம், திருப்பி அந்த வியாபாரத்திலே நம்ம போடுறோம். ஒரு கடை வச்சிருக்கிறோம், வரக்கூடிய லாபத்தை 3ஆ பிரிக்கிறோம், 1 நாம எடுத்துக்கிறோம், 1 நம்ம குடும்பத்துக்கு வச்சுக்கிறோம் முதல் பகுதி, 2வது பகுதியை நம்ம அந்த வியாபாரத்திலே திருப்பி போடுறோம், 3வது சதக்கா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, எப்படி மேகத்தை கொடுத்து அல்லாஹ் அவருக்கு மழை பெய்யும்னு சொன்னானோ, வியாபாரம் இல்ல, வியாபாரம் நடக்கல, சரியா பிசினஸ் போகல, சம்பாதிக்க முடியலன்னா இதை செஞ்சா போதும், அல்லாஹ் எப்படி மழையை கூட்டி கொண்டது விட்டானோ வியாபாரத்தை கொண்டது விடுவான். அதை வாங்கக்கூடிய ஆட்களை அல்லாஹ் இழுத்து கொண்டு வந்து அந்த இடத்துல விடுவான். முஸ்லீம்ல பதிவு செய்யப்படக்கூடிய சஹீஹான ஹதீஸ் நமக்கு அது தெளிவா தெரியுது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ வேறொரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி, முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் சொல்றா, அதாவது காலல்லாஹு அஸ்ஸ வஜல் அன்ஃபிகு அன்ஃபக அலைக, நீங்கள் செலவு செய்யுங்கள், உங்களின் மீது செலவு செய்யப்படும். ஹதீஸ் எப்படி? நீங்கள் செலவு செய்யுங்க, நான் உங்களுக்காக செலவு செய்யறேன். யார் சொல்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக முத்தஃபக்குன் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, நீங்க பிறருக்காக செலவு செய்யுங்க, அடுத்தவருடைய தேவைக்காக, அவருடைய சிரமத்திற்காக, அவருடைய கஷ்டத்திற்காக, வேற ஒரு நபருக்காக வேண்டி நீங்க செலவு செய்யுங்க. உங்க செலவு அல்லாஹ் பார்த்துக்குவோம், உங்களுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவான். உங்களுடைய தேவை என்னென்ன இருக்கோ, உங்களுடைய உணவு தேவை, உங்களுடைய படிப்பு தேவை, உங்களுடைய போக்குவரத்து வாகன தேவை, வேற என்னென்ன தேவைகள் இருக்கோ உங்களுடைய எல்லா செலவையும் அல்லாஹ் கவனிச்சுக்குவா. நீங்க பிறருடைய செலவு தூக்கி தலையில போடு. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மொத்தம் 11 பலன்களை நாம் இந்த சதக்கா செய்வதன் மூலியமாக பார்த்தோம். எக்கச்சக்கமான பலன்களை பார்த்தோம். அதில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை நாம பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்து நாம பார்க்க இருக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம்கள், இவர்களெல்லாம் இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்ட சதக்காவிலே அவர்கள் எப்படியெல்லாம் இந்த சதக்காவை கையாண்டார், எந்த மாதிரி இந்த சதக்காவை கொடுப்பதிலே, இந்த இபாதத்தை செய்வதிலே, இந்த நன்மையை பெருக்கக்கூடிய, நன்மையை அள்ளித்தரக்கூடிய சதக்காவை செய்யற விஷயத்துல எப்படி முன் சென்ற சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், இமாம்கள், பெருமக்கள், இவங்க எல்லாம் எப்படி அவர்கள் முனைப்பு காட்டினாங்க, எப்படி அவர்கள் கடுமையான முயற்சி இதுல போட்டாங்கிற அந்த செய்தியெல்லாம் நாம பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்முடைய நாளையினுடைய அந்த மஜ்லிஸ்ல நாளை பேசக்கூடிய அந்த உரையில எப்படி இவர்கள் எல்லாம் சதக்கா செய்தாங்க, எப்படி இந்த சதக்கால அவங்க எவ்வளவு ஆர்வத்தோடு இந்த நல்ல அமல்களை செஞ்சாங்க, 11 பலன்களை நாம் பார்த்தோம். அல்லாஹ் அதிகமாக சதக்காக்கள் செய்து சொர்க்கத்தை பெற்றவராக, நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றவராக, நாளை மஹ்ஷரிலே நிழல் பெறக்கூடியவராக, நம்முடைய ஈமானுக்கு ஆதாரமாக இதை அல்லாஹ் பன்மடங்காக ஆக்கி கொடுத்து நம்முடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவனாக அவன் ஆகக்கூடிய அளவுக்கு இது அதிகமான சதக்காவை செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அத்தனை நபர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.